சத்தியம் டிவியின் மெகா சர்வேகள் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாக்குகளாக மாறும் என 36 விழுக்காடு பேர் கருத்து. வாக்காக மாறாது என 79 விழுக்காடு பேரும் 17 விழுக்காடு பேர் ஓரளவுக்கு மாறலாம் எனவும் கருத்து பதிவு. தகுதியான வேட்பாளரை களமிறக்கவில்லை என்றால் வாக்கை மாற்றி செலுத்துவோம் என 42 விழுக்காடு பேர் கருத்து. ஒரு கட்சி யாரை களமிறக்கினாலும் வாக்களிப்போம் என 14 விழுக்காடு பேர் சத்தியம் டிவியின் மெகா சர்வே முடிவில் கருத்து. திமுகவுக்கு விவசாயிகள் ஆதரவு சரிந்தது என சத்தியம் டிவியின் மெகா சர்வே முடிவுகளில் தகவல். திமுகவுக்கு 27 விழுக்காடும் அதிமுகவுக்கு 40 விழுக்காடும் விவசாயிகளும் ஆதரவு என தகவல். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என 32 விழுக்காடு பேர் கருத்து. நிறைவேற்றியதாக 20 விழுக்காடு பேரும் ஓரளவு என 36 விழுக்காடு பேரும் சர்வே முடிவுகளில் தகவல். திமுக ஆட்சியில் போதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளோம் என 31 விழுக்காடு பேர் கருத்து. கட்ட பஞ்சாயத்தால் 14 விழுக்காடு பேரும் ஊழலால் 22 விழுக்காடு பேரும் பாதிப்பு என சத்தியம் டிவியின் மெகா சர்வே முடிவுகளில் தகவல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் செயல்பாடு மிக சிறப்பு என 42 விழுக்காடு பேர் கருத்து. மோசம் என்று 29 விழுக்காடு பேரும் சுமார் என்று 19 விழுக்காடு பேரும் சத்தியம் டிவியின் சர்வே முடிவுகளில் தகவல். எதிர்க்கட்சிகளில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு சிறப்பு என 47 விழுக்காடு பேர் கருத்து. திமுக கூட்டணிக்கு 43 விழுக்காடு பெண்களும் அதிமுக கூட்டணிக்கு 39 விழுக்காடு பெண்களும் ஆதரவு. தாவேகவுக்கு 14 விழுக்காடும் நாம் தமிழர் கட்சிக்கு 4 விழுக்காடு பெண்களும் ஆதரவு என சத்தியம் டிவியின் சர்வே முடிவுகள் வெளியீடு. மாநிலங்களவை தேர்தலில் திமுக அதிமுக உள்ளிட்ட 6 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்பு. போட்டியின்றி 6 பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வாகின்றனர். தி கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்திற்கு வரவேற்பு கிடைக்கவில்லை என்பது நல்ல செய்தி. திரைப்படங்களை பிரச்சார கருவியாக பயன்படுத்துவது குறித்து மாணவர்கள் எழுப்பிய கேள்விக்கு ராகுல் காந்தி பதில். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதை தன்வசப்படுத்தி செல்வதுதான் தன்னுடைய ஸ்டைல். நெகட்டிவ்களையும் பாசிட்டிவ்களாக மாற்றி சாதனைகளை படைத்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதை தன்வசப்படுத்தி செல்வதுதான் என்னுடைய ஸ்டைல். பெரிதினும் பெரிது கேள் என்ற அடிப்படையில் நெகட்டிவ்களையும் பாசிட்டிவா மாற்றி இந்த சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். இதுதான் திராவிட மாடலின் ஸ்டைல். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்க இந்தியாவுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியது பிரதமர் மோடியின் ராஜதந்திரத்திற்கு கிடைத்த வெற்றி. பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி பெருமிதம். ஈரான் எந்தவித நிபந்தனைகளையுமின்றி சரணடைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டல். அழிவின் விளிம்பில் இருக்கும் ஈரானை வலிமையானதாக இருக்கும் எனவும் உறுதி. யுபிஎஸ்சி தேர்வில் தேசிய அளவில் 2வது இடம் பிடித்து தனது 7 வருட உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி. நான் முதல்வன் திட்டத்தின் ஆதரவு மகத்தானது என மதுரை வாடிப்பட்டி ராஜேஸ்வரி பெருமிதம். புதுச்சேரியில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த 7 பேர் கொண்ட குழுவை அமைத்தது காங்கிரஸ். முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் தலைமையில் குழு அமைப்பு. ஈரான் போரினால் இந்தியாவின் பாசுமதி அரிசி வர்த்தகம் பாதிப்பு. கப்பல் போக்குவரத்து முடங்கியதால் 4 லட்சம் டன் அரிசி தேக்கம். நேபாளத்தில் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை பிடிக்கிறது
பாலேன் ஷாவின் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி கட்சி தொண்டர்கள் ஆடிப்பாடி கொண்டாட்டம். தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்திய அளவில் மட்டுமின்றி உலக அளவில் சாதனைகளை படைப்பார்கள். UPSC தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்றவர்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம்.